பிரைஸ் தி லார்ட். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் என்று சொல்லி யோவான் 5:8 நாம் வாசிக்கிறோம். அதே யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இயேசு 38 வருஷமாய பெத்சா குளத்து அண்டையில் சுகமாயிருந்த மனுஷனை சுகமடைய நீ விரும்புகிறாய் என்று சொல்லி அவனை விசாரித்து 8ஆம் வசனத்தில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை அனுப்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனும் 38 வருஷமாய் வியாதியை கிடந்தான். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறாரே, எழுந்து நட என்று சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த படுக்கை என்கிறது அவன் வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையை இழந்தவனாக படுத்து கிடந்தால் ஆண்டவர் அவனை எழுந்து நடக்க வைத்து அவன் வாழ்க்கையை அவனுக்கு புதிதாக்கி அவனை சுகமாக்கி அனுப்புகிறார். அதன் பின்பு இயேசு அவனை சந்திக்கும்போது அதே அவன் 5:14 நாம் வாசிக்கிறோம், தேவாலயத்தில் அவன் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறான். தேவாலயத்தில் அவனை கண்டு அதிக கேடானது ஒன்று உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாது என்று சொல்லி சத்தியத்தை அவனுக்கு உணர்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் எல்லோருக்கும் சாட்சியாய் வாழ்ந்தான் என்று கூட வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அநேக காலங்களிலே நாம் வியாதிப்பட்டோ அல்லது நெருக்கப்பட்டோ நாம் காணப்படும் பொழுது நம்முடைய நிலைமை நாம் நினைத்து பார்க்கிறதே இல்லை. 38 வருஷமாய் அவன் கிடந்ததற்கு காரணம் என்ன? அவனுடைய பாவத்தை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. சுகமடைய வேண்டும் என்கிற விருப்பம் மாத்திரம் அவனுக்குள்ளே இருந்தது. தேவாலயத்தில் அவனை சந்தித்த போது அவர் சொல்லுகிறார், அதிக கேடானது ஒன்று உண்டாகாதபடி பாவம் செய்யாதே. அதன் பின்பு அவன் பரிபூர்ண விடுதலை அடைந்தவனாய் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவே சொல்லுகிறார், நீ சுகமடைந்தாய் என்று சொல்லி. எனவே நம்முடைய பாவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கும் அவன் நம்மளை கிரியை செய்யக்கூடாதபடிக்கும் தடையாக இருக்கிறபடினால அதை நாம் அறிந்து உணர்ந்து அதை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து மகிமையான சாட்சியாய் வாழ்க்கிறவர் செய்வார். ஆமென்.